தோத்திரம். ஒவ்வொரு இடத்திலும் கள்ள தொடர்புகள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறதை பிசாசானவன் போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல தவறான செய்திகள் காதுல வருதா, நீ கவனிக்கணும், இது கடைசி காலம். படிக்கிற இடத்துல தவறான செய்தி காதுக்கு வருதா, நீ கவனிக்கணும், இது கடைசி காலம். ஆமென். குடியிருக்கிற இடங்கள்ல தவறான செய்திகள் காதுக்கு வருகிறதா, நீ கவனிக்கணும், இது கடைசி காலம். இன்னைக்கு ஒரு சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள், எனக்கு அங்க ஒரு கிரஷ் இருக்கு, இவன் பொண்டாட்டியும் அவன் புருஷனும் அவ புருஷனும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், எங்களுக்குள்ள ஒரு கிரஷ் இருக்கு, நாங்க பாய் பெஸ்டி கேல் பெஸ்டி அப்படிலாம் பேசுறாங்க. சில கலாச்சாரங்கள் லிவின் கலாச்சாரம், வப்பாட்டி கலாச்சாரத்துக்கு பேரு லிவின் கலாச்சாரம். நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா சோதரர், இன்னைக்கு லிவின்னு சொல்றது அன்னைக்கு என்னது, பழைய காலத்தில் அவன் ஒரு வப்பாட்டி வச்சிருக்கான்னு சொல்லுவான் பாத்தீங்களா, தாலி கட்டாத குடும்ப வாழ்க்கை நடத்துகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அன்னைக்கு பேர் வப்பாட்டி வாழ்க்கை, இன்னைக்கு பேர் லிவின். நம்ம தாலியை சொல்றதுக்காக சொல்லல, திருமண உறவை பத்தி சொல்றதுக்காக சொல்றேன். திருமணம் முடிக்காதுன்றது தான் நான் தாலி கட்டாதுன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டேன். அப்போ உங்களுக்கு பெந்தேகோஸ்தேக்காரங்க நீங்க தாலி கட்டுவீங்களான்னு கேட்காதீங்க. இங்க தாலி என்பது ஒரு அடையாளம் தான், உடன்படிக்கை தான் அவசியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம், அனாச்சாரமான கலாச்சாரங்களை இன்றைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுல தேவனுடைய பிள்ளைகள் மயங்கி போயிடக்கூடாது. காரணம், கர்த்தர் துரோகம் பண்ணுகிறதாக கருதுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஏதாவது கருதுகிறார்? துரோகமாக கணவன் மனைவிக்கு செய்யும், மனைவி கணவனுக்கு செய்யும் துரோகம் அது தேவனுக்கு செய்யும் துரோகம் என்று கருதுகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட மாய உலகத்துல என்ன செய்யக்கூடாது, சிக்கிவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அதில் எச்சரிக்கையாக நகரத் தொடங்கணும். தேவன் தள்ளி விடுதலை என்ன செய்கிறார், வெறுக்கிறார். கணவன் மனைவி சேர்ந்து வாழுங்கள். கணவன் மனைவி என்ன செய்யுங்க, சேர்ந்து வாழுங்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒரு அழகான ஒரு புனிதமான கலாச்சாரம் அது. ஆமென், அல்லேலூயா. தேவன் அதை நமக்கு தொடங்கி கொடுத்தார்.